Assalamu alaikum and hi everyone. Hope you all are doing good. இன்னும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டோட உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நான் பிள்ளைங்களோட வீட்டில் செஞ்சுருந்த ஒரு குட்டியான பார்பிக்யூ பார்ட்டி. இதைத்தான் நீங்கள் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னோட லாஸ்ட் vlogல நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு 1 வீக்லேயே சம்மர் ஹாலிடேஸ் வரப்போகுதுண்டு. ஸ்கூல் ஹாலிடேஸும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிள்ளைங்களும் எல்லாருமே வீட்டில் தான் ஈக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல சம்மராக இருக்குது, நல்ல வெயிலாகவும் சூடாகவும் இருக்குது. ஸ்கூல் ஹாலிடே தந்தாலே எப்படியுமே வெளியே போயிட்டு படும், இல்லாட்டி வீட்டில் ஏதாவது செய்வோம், இந்த மாதிரி தான் ஹாலிடே பெய்த்துடும். அதுலேயும் இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஸ்பெஷலாக தந்தாலே இந்த வெயிலை கண்டதுமே சூடு வந்தாண்டா எப்படியுமே ஒரு வீட்டில் பார்பிக்யூ ஒன்று போட்டு படும். நாங்கள் வீட்டில் செய்வோம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல பார்பிக்யூ போட்டு படும். அப்போ இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததுனால ஆஃப்டர்நூன் வந்து அப்படியே நான் லஞ்ச் எதுவும் செய்யலை. சிம்பிளாக லஞ்சை முடிச்சிட்டுட்டு ஏர்லியாகவே கொஞ்சம் பார்பிக்யூ இன்றைக்கி போடுவோம், பிள்ளைங்களும் மூட்டில் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி செய்வோம்னு தான் நான் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பார்பிக்யூ போடுறதுன்றாலே பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாகிக்கும். வெயிலும் வந்து எந்த நாளும் இருக்கிறது இல்லாததுனால வெயில் வந்த நேரத்தில் வந்து சில விஷயங்களை நாங்கள் செஞ்சிடணும். சம்மர்ன்னு சொன்னாலும் எல்லா நேரமும் வந்து கிளைமேட் ஒரே மாதிரி இருக்காது. சில நாளைக்கு மழையாக இருக்கும், சில நாளைக்கு க்ளவுடியாக அப்படி மீக்கிறதுனால வெயில் இருந்த நாளைக்கு சில வேலைகளை செஞ்சிடணும். இந்த பார்பிக்யூ பிளான் வந்து சடனாக போட்டது தான். ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற நேரத்தில் தான் அதையும் செய்யணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் மீட்ஸ் எல்லாம் குயிக்காக எடுத்துகிட்டு வந்து குயிக்காகவே கொஞ்சம் மெரினேட் பண்ணி வச்சேன். அட்லீஸ்ட் ஒரு 1-2 ஹவர்ஸாவது மெரினேட் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் நல்லா உப்பெல்லாம் பிடிச்சிருக்கும். அதுக்கு மேலே வச்சா இன்னுமே நல்லா இருக்கும். சடன் பிளான்னால் எனக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் மாதிரி தான் மெரினேட் பண்ணி வைக்க கிடச்சிச்சு. வழமையாக நாங்கள் மெரினேட் பண்ணுற மாதிரி தான் ஸ்பைசஸ் கொஞ்சம் குறைவாகவும் போடையிலும், பிள்ளைங்கள் திங்கிறது இல்லாததுனால மிச்சம் உரப்பாக போடலை. அதுவும் ஸ்பெஷலி வந்து பார்பிக்யூவுக்கு வந்து நிறைய ஸ்பைசஸ் தேவையில்லை. கொஞ்சமாக வீட்டில் இருக்கிறதுகளையே போட்டு நான் கொஞ்சம் லைட்டாக மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். பொதுவாக பார்பிக்யூண்டாலே மீட்ஸ் தான் இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் நிப்லட்ஸும் விங்ஸும் சாப்ஸும் தான் மெரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். பிள்ளைங்களும் வந்து சொசேஜஸ் கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. அப்போ பெப்பர்ஸ் எல்லாம் வெட்டி இந்த ஸ்கீவர்ஸில் மாதிரி போட்டு எடுக்கலாம்னு வெட்டி கொடுத்தேன். மகள் கொஞ்சம் அதெல்லாம் செஞ்சு தந்தா. சொசேஜஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். நல்ல வெயிலாக சூடாக இருக்கிறதுனால ஒரு மொஹிட்டோ அடிச்சிடலாம்னு தான் அதையும் செஞ்சேன். குயிக்காகவே இந்த மொஹிட்டோ எப்படி செய்யலாம்னு நான் சொல்லிடுறேன். மொஹிட்டோவுக்கு வந்து மெயினாக வந்து லெமன் இல்லாட்டி லைம் எடுத்துக்கோங்க. அதை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மின்ட் லீவ்ஸ் கட்டாயமாக இதில் சேர்த்துக்கொள்ளணும். கொஞ்சமாக சோல்ட்டும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்து இதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மொஹிட்டோ நீங்கள் எந்த ஃப்ளேவரில் செய்கிறதா இருந்தாலுமே கட்டாயமாக வந்து லெமனும் மின்ட்டும் சேர்க்கணும். அதோட உங்களோட தேவையான ஃப்ளேவராக ஃப்ரூட்ஸோ ஏதாவது ஆட் பண்ணுறது ஆட் பண்ணிடலும். 7up இல்லாட்டி ஸ்ப்ரைட், சோடா வாட்டர் இந்த மாதிரி எது வேணுன்றாலும் உங்களுக்கு மொஹிட்டோவுக்கு போட்டுக்கொள்ளலும். இதோட வந்து தேவையான அளவு ஐஸ் க்யூபும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொஹிட்டோ செய்கிறது பெரிய வேலையே இல்லை, ஈஸியாக உங்களுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலும். மொஹிட்டோ வந்து நிறைய ஃப்ளேவர்லேயும் உங்களுக்கு செஞ்செடுக்கலும். ஃப்ரூட்டி ஃப்ளேவர்ஸில் வேணுன்றா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணி உங்களுக்கு போட்டு செய்யலும். இது ஒரு பார்ட்டி டேபிளுக்கு ஒரு டெக்கரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு இது அழகாக செஞ்சு கொள்ளையிலும். நீங்கள் சர்வ் பண்ணக்கூடிய கிளாஸில் ஊறத்துக்கு கொஞ்சம் லெமனை பூசிக்கோங்க. லெமனை ஊறத்துக்கு பூசினதுக்கு போகிறோம் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷில் சுகரை போட்டு நீங்கள் அதை வச்சிங்கன்னா சுகர் அந்த கிளாஸில் ஒட்டிடும். சும்மா இது ஒரு அழகாக ஒரு டெக்கரேஷனுக்கு மாதிரி இதை செஞ்சு கொள்ளையிலும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, பார்ட்டி ஒன்று செய்கிற நேரத்தில் இந்த மாதிரி செஞ்செடுக்கலும். நல்லா சில் பண்ணின மொஹிட்டோவை நீங்கள் இப்போ கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலும். ஃபைனலாக நல்லா மெல்லிஸாக கட் பண்ணின ஒரு லெமனோ லைம் ஸ்லைஸை வந்து நீங்கள் இந்த ஓரத்தில் வந்து கிளாஸுக்கு வச்சு கொண்டீங்கன்னா இன்னுமே நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி மொஹிட்டோவை ஒரு பார்ட்டி ஒன்றுக்கோ இல்லாட்டி டின்னர் டேபிள் ஒன்றுக்கு செஞ்சு பாருங்கள், நல்லா அழகாக இருக்கும். சம்மர் டைமுக்கு இந்த மாதிரி நல்லா சில்லாக மொஹிட்டோவை செஞ்சு பாருங்கள், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்பிக்யூண்டாலே வெளியே எப்படியுமே கார்டனில் தான் போடுறது. வீட்டில் உள்ளுக்கு செய்கிற வேலையை நாங்கள் செய்கிற மாதிரி இந்த பார்பிக்யூ போடுற நேரத்தில் அவுட் சைட் வேலை வந்து எப்படியுமே ஹஸ்பண்ட்மார் தான் செய்வாங்க. இந்த சாக்கோல் எல்லாம் போட்டு இந்த பார்பிக்யூ பற்ற வைக்கிறது இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். எனக்குமே அது தெரியாது, நான் செய்கிறதும் இல்லை.
ஸோ பார்பிக்யூ மெஷின் எல்லாம் எடுத்து ஹஸ்பண்டே க்ளீன் பண்ணிவிட்டு சாக்கோலை போட்டு பற்ற வச்சுறாரு. சாக்கோல் எல்லாம் நல்லா ஃபஸ்ட்டுக்கு பற்றினதுக்கு போகிறோம் அது தணலாவணும். தணலாவினதுக்கு பிறகு தான் மீட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் பார்பிக்யூ பண்ணி எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டில் சாக்கோல் எல்லாம் பற்ற வச்சிடணும். அது நல்லா பற்றினதுக்கு பிறகு அது தணலாகும். அது வரைக்கும் கொஞ்சம் இது டைம் எடுக்கும். நல்ல தணலாவினதுக்கு பிறகு மீட்ஸ் எல்லாம் வச்சு பார்பிக்யூ பண்ணி எடுத்துடலும். சாக்கோல் எல்லாம் இப்போ நல்லாவே பற்ற பிடிச்சிருக்குது. நல்லா பற்றினதுக்கு பிறகு சூடாவிடும். சூடாவினதுக்கு பிறகு இப்போ மீட்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு சுட்டு எடுத்துடலும். பார்பிக்யூ மெஷினில் பொதுவாக ரேக் கொண்டு வரும். அதுக்கு வேணும்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் பூசிக்கொள்ளையிலும். இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மீட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நல்லா சுட்டு எடுக்கணும். நல்லாவே சூடாக இருக்கிறதுனால மிச்ச நேரம் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். குயிக்காகவே இந்த மீட்ஸ் எல்லாம் வெந்துடும். பார்பிக்யூ போடுற நேரத்தில் என்னடா அங்கே கொஞ்சம் கிட்டவே நாங்கள் இருக்கணும். நல்லா சூடாக இருக்கிறதுனால குயிக்காகவே தீஞ்சு போக பார்த்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இடையில திருப்பி போட்டு எல்லா சைடையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மீட்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே குக் ஆகிக்குது. ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகக்குள்ள நல்லா மீட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெந்துடும். இப்போ நல்ல வாசமாக இருக்குது. நல்லாவே குக் ஆகிட்டு மீக்குது. பார்பிக்யூ போடுறதுன்னா கார்டனுக்கு வந்துடுவோம். அதே மாதிரி பிள்ளைங்களும் வந்து விளையாட வந்துடுவாங்க. நாங்களும் எல்லாத்தையும் குக் பண்ணும் வரையில் அவங்களும் வெளியே அப்படியே விளையாடிட்டு இருப்பாங்க. சாப்ஸ், விங்ஸ், நிப்லட்ஸ் எல்லாம் இப்போ நல்லாவே க்ரில் ஆகிக்குது. பார்க்குறதுக்கே நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்குது. நல்லா ஃபுல்லாக க்ரில் ஆகினத்தோடு எடுத்து சர்வ் பண்ணிக்கொள்ளையிலும். பார்பிக்யூவை வந்து சூடு ஆறுறதுக்கு முந்தையே நல்ல சூட்டோடு சாப்பிட்டா தான் இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக அப்படியே பிள்ளைங்களுக்கு செஞ்சு வச்சுருந்த இந்த சொசேஜஸையும் கொஞ்சம் க்ரில் பண்ணி எடுக்கணும். இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அவங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்பிக்யூன்ற நேரத்தில் சிக்கன், பீஃப் மட்டும் இல்லாமல் ஃபிஷ் போட்டு கொள்ளையிலும். அதே மாதிரி ப்ரோன்ஸ், பன்னீர் இது மாதிரி என்ன வேணுண்டாலும் போட்டு உங்களுக்கு பார்பிக்யூவை செஞ்சு கொள்ளையிலும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்வீட் கோர்னும் க்ரில் பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டு இதையும் க்ரில் பண்ணி எடுத்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்பிக்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பட்டர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் பெப்பரோ இல்லாட்டி சில்லி பவுடர் கொஞ்சம் தூவிக்கொள்ளே மேலும் இல்லாட்டி புறவைக்கு அப்படி வேணுண்டாலும் செஞ்சு கொள்ளையிலும். பார்பிக்யூ போடுற நேரத்தில் பட்டர் மட்டும் அப்ளை பண்ணி ஸ்வீட் கோனுக்கு செஞ்சால் தான் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கும். ஸ்வீட் கோன் அவிச்சு திங்கிறத விட இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பார்பிக்யூ ட்ரேயில் வச்சு எடுத்து சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்து இல்லாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்பிக்யூ போட்டு முடிஞ்சதுண்டா அடுத்தது என்னது சுட சுட சாப்பிட்ற வேலை தான். எல்லாமே நல்ல பர்ஃபெக்டாக குக்காக இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணினோம். வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து பார்பிக்யூ போட போகிறோம்னு சொன்னாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்னென்னு தெரியா பார்பிக்யூண்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிப்பாங்க. மெயின் ரீசன் வந்து இதெல்லாம் வந்து சம்மருக்கு மட்டும் செய்கிறதுனால தான். எந்த ப்ரீ பிளானும் இல்லாமல் இந்த பார்பிக்யூவை போட்டிருந்தாலும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க. நீங்களும் இந்த விலாகை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துப்பீங்க. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சைடில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபை பண்ணி கேளும். இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான வீடியோண்டோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, thanks for watching. Take care. Bye bye.